ஹரி ஓம். தன்னை அறிவதினால் என்ன நன்மைகள் என்று நாம் கேட்டோமையானால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கிளேசங்கள், துன்பங்கள் நம்மை விட்டு விலகி போகின்றன. 5 விஷயங்கள் நம்முடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று பதஞ்சலி முனிவர் அவருடைய யோக சூத்திரத்திலே சொல்கிறார். பஞ்ச கிளேஷாணி. அதில் முதல் கிளேசம், கிளேசம் என்றால் துன்பம், துன்பத்தை கொடுக்கக்கூடிய காரணம் அவித்யா, அறியாமை. என்னை பற்றி, இறைவனை பற்றி, உலகத்தை பற்றின அறியாமை, இது நீங்கி போகிறது. 2வது அஸ்மிதா, நான் என்கின்ற எண்ணம், அகங்காரம், அதுவும் இந்த ஞானத்தினாலே நீங்கி போகிறது. 3வது ராகம், விருப்பம். 4வது துவேஷம், வெறுப்பு. 5வது அபினிவேஷா, பற்றுதல், மரண பயம். இந்த 5ம் நாம் பெறக்கூடிய ஆத்ம ஞானத்தினாலே நம்மிடத்திலிருந்து முழுமையாக நீங்கி போகிறது. இந்த 5ம் நீங்குவதினால் நமக்கு தினந்தோறும் நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புடன் கூடியிருக்கக்கூடிய கர்மங்கள் நீங்கி போகிறது. இந்த விருப்பு வெறுப்பினாலே வரக்கூடிய பலன், இன்ப துன்பங்கள் நீங்கி போகிறது. அதனால் உண்டான பயம், பந்தம், மரணம் நீங்கி போகிறது. இந்த பிறவியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இவன் ஜீவன் முக்தனாக வாழ்கிறான். ஜீவத்தன்மையிலிருந்து விடுபட்டு பரமாத்மா நிலையை அடைந்தவனாய், பேரானந்தம் உடையவனாய் இந்த உலகத்திலே அவன் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ்கிறான். ஆனந்தமாக வாழ ஆசைப்பட்டால் வேதாந்த அறிவை எல்லோரும் கற்போம், ஆனந்தத்தை பருகுவோம். ஹரி ஓம்.